அதிவேக நெடுஞ்சாலையின் கொட்டாவ மற்றும் கஹதுடுவவிற்கு இடைப்பட்ட பகுதியிலேயே இந்த விபத்துகள் இடம்பெற்றுள்ளன. இதன் காரணமாக ஒரு லொரிக்கும் ஒரு பஸ் வண்டிக்கும் 4 சுகபோக மோட்டார் வாகனங்களுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தமுலிலிருந்து அகங்கு வரை காய்கறிகளை போக்குவரத்து செய்து கொண்டிருந்த லொரி வண்டி ஒன்றின் பின்புற இடது பக்க டயர் வெடித்ததால் லொரி வண்டி வீதியின் நடுவில் புரண்டுள்ளது. அதன் காரணமாக மாத்தறை திசையை நோக்கி அதிவேக நெடுஞ்சாலை முற்றாகவே தடைப்பட்டது. அந்த சம்பவத்தின் சில நிமிடங்களுக்கு பின்னர் கடவத்தையிலிருந்து பாணந்துறை நோக்கி ஓட்டிக்கொண்டு இருந்த தனியார் பஸ் வண்டி ஒன்றுக்கு முன்னால் பயணித்துக் கொண்டிருந்த மோட்டார் வாகனம் ஒன்றின் பின்பக்கத்தில் மோதியிருப்பதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். வீதிக்கு இடையூறு ஏற்பட்டதால் தோன்றிய வாகன நெரிசலின் மத்தியில் மாத்தறை திசையை நோக்கி ஓட்டப்பட்டுக் கொண்டிருந்த 3 மோட்டார் வாகனங்களும் ஒன்றுடன் ஒன்று மோதுண்டுள்ளன. சம்பந்தப்பட்ட விபத்துகளால் ஆட்களுக்கு எந்தவிதமான சேதமும் ஏற்படவில்லை என பதிவாகியுள்ளது. பொலன்னறுவை கொழும்பு பிரதான வீதியின் மின்னேறிய 16 அரை பிரதேசத்தில் இன்று அதிகாலை லொரி ஒன்று கிருந்தலை வானிலக்கரையில் புரண்டுள்ளது. பாலங்களில் நிர்மாணிப்புகளுக்கு அவசியமான உபகரணங்களை எடுத்துக்கொண்டு கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி சென்று கொண்டிருந்த லொரி வண்டியே இவ்விதமாக விபத்துக்கு இலக்காகியுள்ளது. மேலும் ஏறக்குறைய 25 அடி வரை லொரி வண்டி இழுத்து செல்லப்பட்டிருப்பதன் மூலமாகவும் வானளவில் வீழ்ந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சாரதிக்கு ஏற்பட்ட தூக்க கலக்கமே இதற்கு காரணம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது.